அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளாக் எடுத்திருக்கேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். விளாகில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூஸும் சேட் நியூஸும் இருக்குது. கூடவே ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை காலையிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் எழுந்து பாப்பாலாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டைரெக்டாக லன்ச் பண்ண வந்துட்டேன். நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியிருந்தேன்ல, என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 3000 உறவினர்கள் நம்மளுக்கு வந்திருக்காங்க. 3000 சொந்தக்காரங்க நம்மளுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனல் 4 வருஷம் ஆச்சு தொடங்கி. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது 5வது வருஷம். ஆனால் அந்த 4 வருஷத்தில் எனக்கு 3000 சொந்தங்கள் வந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒன்று. அது மற்றவங்களுக்கு இது 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம சேனலை பிடிச்சு அதனால் அந்த 3000 உறவுகளுமே வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த ஹாப்பி நியூஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ், அதாவது 4000 ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் யூடியூப்பில். அது எனக்கு 3000 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இடையில கண்டென்ட் சரியாக போடாமல் இருந்ததுனாலையும் வீடியோ மேக்ஸிமம் போடாமல் இருந்ததுனாலையும் என்னமோ தெரியலை, அந்த ஹவர்ஸ் அப்படி கம்ப்ளீட்டாக எனக்கு குறைஞ்சிட்டே இப்போ 2000 ஹவர்ஸுக்கு நிற்கிது. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வருது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னோடய ஹார்ட் ஒர்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் என் மேலே உள்ள பெரிய தப்பு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கண்டென்ட்டு சரியாக போட்டாலும் அதை கரெக்டான டைமில் போடணும். வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கணும். வியூஸ் போகுது போகலைங்கத்தையும் தாண்டி கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். நான் அப்படி பண்ணாமல் விட்டதுனால நான் இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க் ஜஸ்ட் இந்த 1 இயரில் டக்குன்னு எனக்கு இறங்கிருச்சு. ஸோ அது நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரெசிபீஸ் போடணும். அதையும் தாண்டி வீக்லி ஒன்ஸ் விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த விலாக்குமே நான் எடுத்தேன். எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க, உங்கள் லவ் அண்ட் கேர் கொடுங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்கேன். அந்த 3000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது உறவினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, அந்த 4000 ஹவர்ஸ் எனக்கு ஸ்டாப் ஆனது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக என்னால் ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்து ஒரு பெரிய யூடியூபராக வர முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம சேனல் நல்ல க்ரோத் ஆகி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்ட்ட ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு புதினா துவையல் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துருக்கேன். நம்ம புதினா எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் அது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஒரு 20-30 செகண்ட்லேயே புதினா நல்லா வதங்கி வந்துடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி நான் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருந்தேன்ல, அந்த புதினாவே தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததில் கொஞ்சமாக ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருவோம். தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கலருக்கு எல்லாமே வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதை ஆறிட்டு இருக்க டைமில் நான் அப்பளம் பொரிச்சுக்கிறேன். ஏன்னா லஞ்சுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அது கூடவே புதினா துவையலும் அப்பளமும் பொரித்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் இன்றைக்கி லஞ்ச் மெனு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான புதினா துவையல் நல்லா மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி லஞ்சு சாதம், அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். எனக்கு எப்போதும் ஃபேவரேட்டான ஒன்று கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். கூடவே மாங்காய் போட்டிருந்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அன்றைக்கி மாங்காய் கிடைக்கல. அப்புறம் அம்மாவுக்கு பருப்பு கொஞ்சம் எடுத்து அதில் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். அடுத்து நல்ல அருமையான சுவையில் மணக்க மணக்க செஞ்ச புதினா துவையல், கூடவே அப்பளம். இதுதான் லஞ்ச்.
லஞ்ச் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுனால அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பொதுவாக நான்வெஜ்ஜை விட எனக்கு வந்து இந்த மாதிரி வெஜ்ஜு வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜும் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி வெஜ்ஜு சாப்பிட வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் வந்து அப்படியே ஃப்ரீயாக இருந்துட்டு மொபைல்லாம் நோண்டிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு பாப்பா வந்து வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து 4 மணிக்கு வருவாங்க. ஸோ பாப்பா வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நான் அவங்க வரவே இல்லை. நானும் வெளியில் நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, பாப்பாவுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மில் வந்து ஒரு பேண்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, அதை தைக்க கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஸ்கூல்லேருந்தே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் டைம் வந்து வெளியிலேயே வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். வாக் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன், பாப்பா வர்ற சவுண்டு கேட்டுச்சு. உடனே டக்குன்னு போய் அவங்கள வீடியோ எடுக்கலான்ட்டு போனேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க வந்து பைக்லேருந்து இறங்கி ஸ்டெப்பில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிற்கிறதே அவங்க கவனிக்கலை. எப்போதும் முன்னாடி பார்த்து நடந்து வருவாங்க. அன்னைக்கு அவங்க டேடி கூட பேசிக்கிட்டே அப்படியே பின்னாடியே ஸ்டெப்பில் வந்து ஏறி வந்துக்கிட்டே இருந்தாங்க. மேலே ஸ்டெப்புக்கு வந்த பிறகு தான் தெரியும், நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கதே அவங்க பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டு அவங்களுக்கு வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு டீ தான் போட வந்திருக்கேன். வந்தோன்னே எப்போதுமே டீ போட்டு கொடுத்துருவேன். எதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுத்துருவேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து படிக்கிறது எழுதுறதெல்லாம் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து டீ வேண்டான்ட்டாங்க. ஸோ எனக்கு, அம்மாவுக்கு, பாப்பாவுக்கு மட்டும் டீ போட்டிருந்தேன். டீ போட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து உளுந்தங்களி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே 1 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நயம் கருப்பட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கருப்பட்டி. இது வந்து மாமியார் வந்து மதுரையிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டே ஸ்டவ்வில் வைக்காமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம ஸ்டவ்வில் வச்சு கலந்தோம்னா ஃபஸ்ட்டே ரொம்ப கட்டி ஆகிடும். அடுத்து 1 கப் கருப்பட்டிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காய்ச்சி எடுத்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் இருந்து பாதி அளவுக்கு நம்ம வந்து மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் திக்காகி வந்த பிறகு மீதி பாதி வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து ஃபுல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் வந்து கெட்டி விழாமல் இருக்கும். இப்போ பாதி இருக்க அந்த கருப்பட்டி இதை காய்ச்சி வச்சுக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு மொத்தமாக கலந்து விட்டுட்டேன். கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நான் அதிகமாக சேர்க்கலை. அவ்வளோதான். நல்ல திக்காகி வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு நடுவில் லைட்டாக வந்து ஒரு குழியை தோண்டி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருக்கேன். பாப்பா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. களி வந்து நல்லா சாப்பிடுவாங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். எப்போவுமே பாப்பாவுக்கு எது கொடுக்கறனாலும் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து பாப்பாவுக்கு கொடுப்பேன். அது எப்போதுமே என்னோடய ஹேபிட்டாகவே இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. நல்ல மணக்கம் இருந்தது. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முறுக்கு, காராச்சேவு, அப்படி கேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் பாப்பா வந்து களி தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு களி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வீட் ப்ரெட்டு, அப்புறம் அந்த கோகனட் பன், அடுத்து வந்து புட்டிங் கேக் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் பாப்பா வந்து களி தான் சாப்பிட்டுருந்தாங்க. நான் அந்த களி வந்து ஈவினிங் சாப்பிட்டதுனால நைட்டு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுத்து அது மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த விளாக் முடியுது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போதும் போல் கொடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.